அனைவருக்கும் வணக்கம். லங்காஃபோ ஊடகத்தின் முக்கிய செய்திகள். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையிலிருந்து சிறப்பு விமானத்தில் அனுப்பப்பட்ட ஈரானியர்கள். பற்றி எறியும் கப்பல்கள். பசிபிக் கடலில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல். அமெரிக்காவின் தொடர் அழுத்தம். கொள்கையிலிருந்து மாறாத ஈரான். மேற்கு ஆசியா போர் எதிரொலி. இந்தியாவில் 25 லட்சம் பேர் வறுமையை சந்திக்கும் அபாயம். மேற்கு ஆசிய பதற்றம். இஸ்ரேல் வெளியுறவு மந்திரியுடன் ஜெய்சங்கர் பேச்சு. அமெரிக்க தாக்குதலில் காயமடைந்த 238 ஈரானியர்களை நாட்டுக்கு அனுப்பும் செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இரவு 14ஆம் தேதி கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் மூலம் தமது நாட்டுக்கு சென்றுள்ளதாக இலங்கை அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மெராஜ் ஏர்லைன்ஸ் ஈரான் 9 என்ற சிறப்பு விமானத்தின் மூலம் அவர்கள் நாட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இவர்கள் எலிசர தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 206 ஈரானியர்களும் கொக்கல தடுப்பு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 38 ஈரானியர்களும் இவ்வாறு நாட்டுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இக்குழுவினரை ஏற்றிச் சென்ற சிறப்பு விமானம் நேற்று இரவு 8:35 மணியளவில் இலங்கை சர்வதேச விமான நிலையமான கட்டநாயக்க விமான நிலையத்தின் மூலம் நாட்டுக்கு புறப்பட்டதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய அழுத்தங்களுக்கு ஈரான் எப்பொழுதும் சரணடைய போவதில்லை என ஈரானுடைய தெஹ்ரானை சேர்ந்த ஆய்வாளர் அப்பாஸ் அஸ்லானி குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிடுகையில், எந்த விதத்திலும் முன்னறிவித்தலின்றி அமெரிக்கா மேற்கொண்ட இவ்வாறான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு ஈரான் எப்பொழுதும் சளைத்து பின்வாங்க போவதில்லை என்ற தகவலையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே 2 சமாதான உடன்படிக்கைகள் எட்டப்பட்ட நிலையில் அவை அமெரிக்காவினாலேயே தோல்வியடைந்தது என்ற விஷயத்தை அவர் அதன் போது சுட்டிக்காட்டினார். இப்பொழுது புதிதாக ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்க படைகள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக பல நாடுகளுடைய எதிர்ப்பை அமெரிக்கா சம்பாதித்துள்ளது என்ற விடயத்தையும் அவர் அதன் போது சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவினுடைய ஈரானுடைய கருத்துக்களுக்கு எந்த விதத்திலும் அமெரிக்கா தனது சமிஞ்சையை தெளிவுபடுத்தவில்லை எனவும் அவர் அதன் போது விளக்கினார். அதேவேளை ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற கடற்படை முற்றுகைக்கு பல நாடுகள் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த எதிர்ப்பு அவருக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. தற்போதைய நடவடிக்கைக்கு ட்ரம்ப் எந்த விதத்திலும் வெற்றியை பெறப்போவதில்லை என்ற விடயத்தை அமெரிக்காவின் பாதுகாப்பு துறையின் முன்னாள் துணை உதவியாளர் டேவிட் செட்னி தெரிவித்திருக்கிறார். அத்துடன் இந்த முற்றுகையின் மூலம் தன் மீது அழுத்தத்தை அவரே அதிகரித்துக் கொண்டுள்ளதாக செட்னி இதன் போது தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்க தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இத்தாக்குதலை அமெரிக்கா போதைப் பொருளுக்கு எதிரான தாக்குதல் என வர்ணிக்கிறது. இதனை சவுத்கம், அதாவது அமெரிக்காவின் தெற்கு பகுதியினுடைய கட்டளை தளபதி வெளியிடுகையில், இத்தாக்குதல் ஏவுகணை மூலம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த 4 படகின் மூலம் வருகின்றதாகவும் இவர்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் எனவும் அமெரிக்கா சவுத்கம் கட்டளை அதிகாரி கூறுகின்றார். அத்தோடு லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவிலே இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் 175 பேருக்கு மேற்பட்டோர் இறந்துள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் பெரும்பாலும் போதைப் பொருளுடன் போதை வியாபாரத்துடன் தொடர்பட்டவர்கள் என அமெரிக்கா கூறுகிறது. அமெரிக்காவுக்கு போதைப் பொருளை கடத்துவதை தவிர்க்கும் முகமாகவே இத்தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்காவிலிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. புவிசார் அரசியல் மாற்றங்கள் எவ்வாறு ஒரு நாட்டின் சாமானிய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற விடயத்தை UNDP, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற UNDP ஒரு அறிக்கை மூலம் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். மேற்கு ஆசியாவில் தொடர்ந்து நீடிக்கும் போர் பதற்றம் காரணமாக பல மக்களினுடைய வாழ்வியல் பாதிப்புக்குள்ளாக இருப்பதாக UNDP-யின் கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. எனவே இந்த தாக்குதல் காரணமாக மத்திய கிழக்கில் இராணுவ விரிவாக்கம், ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் மனித மேம்பாட்டு பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எரிபொருள் விலை, சரக்கு பொருட்களினுடைய விலை, சரக்கு கப்பல்களின் போக்குவரத்து மற்றும் உள்ளீட்டு செலவினங்கள் அதிகரிப்பு காரணமாகவே இந்த அறிக்கையின் அடிப்படையிலே எரிபொருள் விலை, சரக்கு போக்குவரத்து, கப்பல்களினுடைய போக்குவரத்து செலவினங்கள் ஆகியவற்றின் அடிப்படையை வைத்து இந்த கணிப்பீடானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்வியலில் பலவீனத்தை ஏற்படுத்தி உணவு செலவினங்களை அதிகரிக்க செய்து வறுமையை அதிகமாக கொண்டு வருகின்ற
ஒரு போர் நடவடிக்கையாக இந்த போர் நடவடிக்கை காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த ஆரம்ப கட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் உலகில் வாழும் 88 லட்சம் மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வதாக கூறப்படுகின்றது. இது குறிப்பாக ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் 27,87,886 பேர், அதாவது 299 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை இழப்பீடு இருப்பதாகவும் இவ்வறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த போர் பதட்டம் மற்றும் ராணுவ மோதல்கள் காரணமாக இந்தியாவில் 25 லட்சம் மக்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 4 லட்சமாக காணப்பட்ட வறுமை கோடானது 25 லட்சமாக அதிகரித்திருப்பது என்பது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது. தொடர்ந்து இந்த போர் நீடிக்குமாயின் மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பகரமான வாழ்வில் வறுமை கோடுள்ள மக்கள் பல நாடுகளில் உருவாகுவார்கள் என்பதுதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூற்றாக காணப்படுகிறது. மேற்கு ஆசியாவில் உருவாகியுள்ள போர் பதட்டத்தை ஒட்டி இந்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சாருடன் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் பிராந்தியத்தில் நிலவி வரும் சூழ்நிலை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக இந்திய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஜெய்சங்கர் ஆஸ்திரேலிய வெளியுறவு மந்திரி பென்னி வாங் உடனும் பேசியுள்ளார். அப்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் தொடர்பான மோதல் என்ன நிலைமையில் காணப்படுகிறது, இந்த போர் குறித்தான விரிவான கலந்துரையாடல்கள் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஈரான் ஹோர்முஸ் வழியான கப்பல் வழி போக்குவரத்தை தடை செய்திருக்கின்றமை உலக நாடுகளில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்தும் இதன் போது விவாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் அத்தோடு 20% எண்ணெய் ஈரான் வழியாக வருவதால் தொடர்ந்தும் ஹோர்முஸ் நீரிணை பூட்டப்பட்டால் உலகிலே எரிவாயுவுக்கும் உலகில் எரிவாயுவுக்கும் எரிபொருளுக்கும் மிகப்பெரிய தட்டுப்பாடு நிலவும் எனவும் இவர்கள் கலந்துரையாடல் மூலம் விவாதித்துள்ளனர். எனவே அனைத்து நாடுகளும் ஒன்று திரண்டு இந்த ஹோர்முஸ் நீரிணை திறப்பதற்கும் போரை நிறுத்துவதற்குமான உடன்படிக்கையில் இந்நிலையில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த போரை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இக்கலந்துரையாடல் மூலம் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளோடு லங்கா 4 ஊடகம் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.